வணக்கம் நண்பர்களே. திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு கட்டம் கட்டிய விஜய். தமிழக அரசியலில் குறிப்பாக திமுக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு முதல்வர் விஜய் அவர்களோட கரூர் பேச்சு. திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் குறித்து விரைவிலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் சில திமுக முன்னாள் அமைச்சர்கள் மத்தியில் பரபரப்பாக இந்த விவகாரம் பேசப்படுதான். ஏற்கனவே KN நேரு, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் நெருக்கடியில் இருக்கும் நிலையில் சில முன்னாள் அமைச்சர்களும் தாவேகா மாவட்ட செயலாளர்கள்கிட்ட பேசிட்டு வராங்களாம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த MK ஸ்டாலின் அவரது சொந்த தொகுதியான கொளத்தூரிலே தோல்வியடைந்தார். மேலும் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தங்கள் தொகுதியில் படுதோல்வியை சந்தித்தாங்க. இந்த நிலையில் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் திமுகவின் ஊழல் புகார் குறித்து தனியாக விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கார். இதையடுத்து KN நேரு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி ஆகிய அமைச்சர்கள் சில விவகாரங்களை தோண்டி எடுக்கப்பட்டு தற்போது விசாரணையில் இருக்கு. மேலும் கரூர் சோக சம்பவத்திற்கு கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அதே கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார். அப்போது அவர் கடந்த திமுக ஆட்சியில் ஊழலில் ஈடுபட்டவர்கள் யாராயிருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று வரும் நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தின் விஸ்வரூபத்தை பார்ப்பீங்க என பேசியிருந்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கரூர் கம்பெனி முதலாளி என மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். மேலும் யார் என்று தெரியாத அளவிற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் என பேசியதும் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவை மறைமுகமாக குறிப்பிட்டு சிங்கப்பூரில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என பேசியிருந்தார். ஏற்கனவே டாஸ்மார்க் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் நெடுஞ்சாலைத்துறையில் முறைகேட்டில் ஈடுபட்டதா முன்னாள் அமைச்சர் வேலுவுக்கு எதிரான பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கு. இருவரும் விசாரணைக்காக ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவரது வீடுகள் மற்றும் அவர்களது தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் சோதனை நடத்தினாங்க. இதனால் விஜயின் இந்த பேச்சு நிச்சயம் இருவரையும் குறிப்பிட்டு தான் இருக்கும். அதே போல் திமுக முன்னாள் அமைச்சர்களில் ஒருவரான அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் விஜய் அவதூறாக பேசியதா தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியிருக்கார். இந்த நிலையில் கரூரில் விஜயின் பேச்சு திமுக அமைச்சர்களிடையே ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுது. தற்போது திமுக வட்டாரங்களில் இருந்து என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா, திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக ஏராளமான புகார்கள் தற்போது அரசின் கவனத்திற்கு வந்திருக்கான். சில புகார்கள் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணை நடைபெற்று வருவதாகவும் புகாருக்கான ஆதாரங்கள் கிடைத்த அடுத்தடுத்து சோதனை நடத்தப்படலாம். அதற்கான உரிய ஆதாரங்கள் கிடைச்சா விரைவிலே விசாரணை தீவிரமடைஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் திமுக அமைச்சர்களும் தங்கள் குழு தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை அல்லது விசாரணை அமைப்புகள் எதிர்கொள்வது, சட்ட நடவடிக்கைகள், முன்ஜாமீன் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே கடந்த காலங்களில் திமுகவுடன் நெருக்கமாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்களோட முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் நட்புறவை தொடங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே அவர்களுக்கு ரசிகர்கள் மன்றத்தில் இருந்தபோது பல்வேறு வகையில் உதவி செஞ்சாங்க. தற்போது அவர்கள் மூலமாக விஜய் அரசின் அடுத்த நடவடிக்கை என்ன, தங்கள் மீதான வழக்குகள் நிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஐடியா கேட்டுட்டு வராங்களாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுகவோட மாஜி அமைச்சர்களோட கதையை விஜய் முடிப்பாரா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.